Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். எதை பற்றியும் பேசுறதுக்கு முன்னாடி இந்த saree ஒரு மாதிரி இருக்கு, நல்லா இல்லை, அப்படி இப்படின்னீங்கன்னா ஐ கெட் இட். ஏன்னா எனக்கே வந்து டபுள் மைண்டடாக இருக்குது. இது மெட்டீரியல் செம்மையாக இருக்குது, சூப்பரான காட்டன் saree. ஆனால் அது பார்க்க பார்ட்டி saree மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ண லுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷனுக்காக தான். ஸோ நீங்கள் இந்த கலர் காம்பினேஷனில் அவுட்ஃபிட் போட போகிறீங்க, அனாக்களி, லேங்கா, குர்தா, saree ஏதோ ஒன்று போட போகிறீங்க, அதுக்கு ஒரு லுக் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லுக் உங்களுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்க போகுது. அதுக்காக மட்டும்தான் இந்த saree நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி என் மனசை உடைக்காதீங்க. ஏன்னா எனக்கே லைட்டாக தெரியும், ஆனால் எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. நல்லாயிருக்கு, ஆனால் நல்லா இல்லை. எனிவேஸ், இது ஒரு குட்டி டிஸ்க்ளைமர் மாதிரி நான் முன்னாடியே கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன். இன்னைக்கு வீடியோவில் வந்து நீங்கள் இந்த லுக் எப்படி நான் பண்ணேன் அப்படின்றத வந்து பார்க்க போகிறீங்க. எனக்கு சத்தியமாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லுக் டர்ன் ஆன விதம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு. ஸ்மோக்கி ஹேலோ ஐ, ஒரு மாதிரி கிரேஷ் காப்பரிஷ் கோல்டு மாதிரி வச்சு லோவர் லேஷஸ்லையும் நான் வந்து கொஞ்சம் ஷிம்மர்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு டெஃபினட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லுக் டர்ன் ஆன விதம். ஆல்சோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ், ஓகேவா? அண்ட் இப்போ பர்டிகுலராக பர்பிளில் வந்துட்டு சேல் போயிட்டுருக்கு. இந்த டைமில் நீங்கள் போயிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா இன்னுமே கம்மியான ப்ரைஸஸில் உங்களுக்கு கிடைக்க போகுது. பர்பிளில் தீபாவளி சேல் ஆரம்பிச்சிருக்கு. 7ஆம் தேதி ஆரம்பிச்சாச்சு. அக்டோபர் 15 வரைக்கும் உங்களுக்கு இந்த சேல் டைம் நடக்க போகுது. ஆல்சோ உங்களுக்கு நிறைய பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்க போகுது. ஐ லவ் சேல்ஸ் டைம், எஸ்பெஷலாக இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் டைமில் வர்றதுக்கு. நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஹாலாகவும் நான் வந்துட்டு காமிக்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ் நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன். இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் காமிச்சிருக்கேன், எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ண அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஃபேஸ் ப்ரெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பர்பிளோட இந்த 24K ஜுவல் ஆயில் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் வந்து ஒரு பேஸ் மாதிரி போட்டுக்க போகிறேன். இது நல்லா நரிஷிங்காக இருக்கும், மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், என்னுடைய ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாகவும் பார்த்துக்கும். ஆல்சோ மேக்கப் பேஸாகவும் இது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். எனக்கு ஆயிலி ஸ்கின் தான், ஆனாலும் இந்த ஆயில் வந்து என்னுடைய ஸ்கின்னில் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். முக்கியமாக ஒரு ஹை கிளாம் மேக்கப் நான் போட போகிறேன் அப்படின்னும் போது. அடுத்து ப்ரைமருக்கு வந்து இந்த பர்பிளோட சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்லி ஃபஸ்ட்டு ஒரு ஆயில் பேஸ் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சிலிக்கன் பேஸ் போடும்போது என்னுடைய ஸ்கின் வந்து அந்த ஆயில் வந்து ஹைட்ரேட்டடாக பார்த்துக்க போகுது. அண்ட் இந்த சிலிக்கன் பேஸ் என்னுடைய மேக்கப் மேட்டாகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கிறதுக்கு பார்த்துக்க போகுது. அடுத்து பர்பிளோட கன்சீலர் பேலட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு புது பேலட், புது ஷேட் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது நம்பர் 4 நினைக்கிறேன். இதிலேருந்து ஆரஞ்சு எடுத்து என்னுடைய ஃபேஸை வந்து நான் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். லைக் வாயை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்கலர்டாக இருக்கும், கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அந்த ஏரியாவில் நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு போட்டுக்கிறேன். கையில் போட்டேன், ஆனால் கொஞ்சம் பரப்பளவு ஜாஸ்தி அப்படின்றதுனால ரொம்ப நேரம் எடுத்துச்சு. அதனால் ஸ்பஞ்சில் டைரெக்டாக ப்ராடக்ட் எடுத்து என்னுடைய கண்ணு கீழே வந்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா யூஸ்வலாக நான் வந்துட்டு அந்த கண்ணு கீழே இருக்க டார்க் சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறம் அந்த நெத்தியில் இருக்க டேன், அப்புறம் வாய் சுற்றி இருக்க அந்த பிக்மெண்டட் ஏரியாஸ் தான் வந்துட்டு நான் ஆரஞ்சு வச்சு கன்சீல் பண்ணுவேன். உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து டார்க் ஆகுது இல்லைனா க்ரே ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வந்துட்டு நீங்கள் வாங்கி உங்கள் ஃபேஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபவுண்டேஷன் போட பாருங்கள். அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ரே ஆகிறது, ஆக்சிடைஸ் ஆகுறது அந்த பிரச்சனை வந்து தராது. முக்கியமாக உங்கள் ஸ்கின்னில் பிக்மெண்டேஷன் இருந்ததுனா தான் அந்த க்ரேனஸ் அண்ட் ஆக்சிடேஷன் இஷ்யூலாம் வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும் ஃபவுண்டேஷன் போடும்போது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த க்ரேனஸ் ஒரு ஆக்சிடேஷன் இஷ்யூ உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சு என்னுடைய ஆரஞ்சை நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த ஸ்டெப் பண்ணுறேன்னா சம்டைம்ஸ் ஆரஞ்சு என்ன ஆகும்னா மேலே டேரெக்டாக ஃபவுண்டேஷன் போடும்போது அந்த ஃபவுண்டேஷனோட ஆரஞ்சு மிக்ஸ் ஆகி ஃபவுண்டேஷன் கடைசியில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆரஞ்சு டின்ட்டோடு இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கன்சீலிங் வேலை நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கிறோம். இந்த கன்சீலர் பேலட்டில் இருக்கக்கூடிய கலர்ஸ் அண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கலர் ஷேட் பார்த்தோம்னா நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு சூப்பர் அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் குவாலிட்டி அண்ட் அந்த பிக்மெண்டேஷன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷனும் நல்ல பிக்மெண்டேஷன், பில்டபிள் பிக்மெண்டேஷன் தான். ஐ மீன் கவரேஜ் நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து ஸ்கின்னில் ஃபீல் ஆகுறதுமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடியும், ரொம்ப நேரத்துக்கு லாஸ்ட் ஆகும். ஒரு நல்ல கன்சீலர் பேலட் பட்ஜெட்டில் இருக்கிறது. ப்ரௌன் ஷேடை வச்ச ஆரஞ்சை ஃபுல்லாக நான் வந்து கன்சீல் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் அழகாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் அன்ஈவன் ஸ்கின் டோனாக தான் இருக்குது. அது எல்லாத்தையும் ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம நல்லா ஒரு ஹெவி கிளாம் லுக் போகிறோம். ஸோ அதனால் எனக்கு வந்து அப்படியே லிட்டலாக என் முகம் வந்து முக்கிய எடுத்த மாதிரி இருக்கணும். இல்லை அப்படி நான் மீன் பண்ணல, பட் ஸ்டில் அந்த கவரேஜ் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபவுண்டேஷன் எடுத்து ப்ராப்பராக ஈவனாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்பஞ்ச் வச்சு அப்ளை பண்ணும்போது என்னுடைய ஸ்கின்னில் ஈவனான லேயர் இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய ப்ராடக்ட் போடுற மாதிரி இருக்காது. அண்ட் எனக்கு ரொம்ப சூதிங்காகவும் இருக்கும் ஸ்பஞ்சில் அப்ளை பண்ணுறது. அண்ட் கழுத்தில் நான் நிறைய ப்ராடக்ட் போட மாட்டேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து நான் நேராக என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபேஸை கான்டோர் பண்ணிக்க போகிறேன்.
இப்போ என்னோட ஒரு பழைய பேலட் எடுத்துக்கிறேன். இது வந்து பர்பிள் கன்சீலர் பேலட்லேயே நம்பர் 3. இதுதான் வந்துட்டு என்னோடய ஸ்கின் டோனுக்கு நிறைய சூட்டபிளாக இருக்க கலர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஷேட். இதில் வந்து அந்த ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஃபேஸ் நான் காண்டோர் பண்ணிக்கிறேன். முக்கியமாக அந்த கன்னத்தோட சைட்ஸ், அதுக்கப்புறம் ஜா லைன் ஏரியா, அதனால சிசில்டாக எனக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்றதுக்காக. அண்ட் மூக்கோட சைட்ஸும் நான் வந்து பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலி நான் என்னுடைய மூக்கும் கொஞ்சோண்டு காண்டோர் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த நெத்தி ஏரியா அதுவும் எனக்கு கண்டிப்பாக வந்து காண்டோர்டாக வேணும். ஸோ அதனால் நான் வந்து அந்த இடத்துலையும் ப்ராடக்ட் அப்ளை பண்ணி பிளெண்டும் பண்ணிக்கிறேன். இதனால ஒரு க்ரீம் ப்ராடக்ட் அப்படின்றதுனால ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கும். ஸோ ப்ரஷ் வச்சு இதை சாஃப்டாக நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு குட்டி ப்ரஷ் வச்சு என்னுடைய மூக்கு கொஞ்சம் ப்ரிசைஸாக நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி ஓகே தான், இந்த வாட்டி என்னுடைய மூக்கு ரொம்ப மேசக்கர் ஆகலை, பரவாயில்ல ஆயிடுச்சு. அடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னென்னா மூக்கு மேலே கொஞ்சோண்டு ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர், மூக்கோட சைட்ஸ், கண்ணுக்கு கீழே, அப்புறம் அந்த சைட் காண்டோர் பண்ணல கன்னத்தில் அதுக்கு கீழேயும் கொஞ்சமாக நான் வந்துட்டு கன்சீலர் போட்டுக்கிறேன். நெத்திலையும் போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்சோ சின். ஓகேவா, இது எல்லாத்தையும் நான் வந்து அந்த லைட்டர் ஷேட் கன்சீலர், லிக்விட் கன்சீலர் ஒன்று போட்டு நான் வந்து ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது இப்போ பார்க்க தான் எல்லாமே கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம பவுடர் வேலை மீதி செட்டிங் வேலைலாம் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஈவன் அவுட் ஆகிடும், ஃப்ளாலெஸ் ஆகிடும். ட்ரஸ்ட் ப்ராசஸ் ஆக்சுவலாக நமக்கு எப்பயுமே மேக்கப் பண்ணும் போது ஐயோ சொதப்புறோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எண்ட் ரிசல்ட் நல்லா வந்துடும். அடுத்து நான் ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். சுகரோட பனானா பவுடர் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் அந்த வார்ம் டோன் கொடுக்கும். ஸோ இதை எடுத்து கன்சீல் பண்ண ஏரியாஸ்லாம் நல்லா நான் வந்துட்டு பேக் பண்ணி செட் பண்ணுறேன். ஸோ பேசிக்லி பவுடர் கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணிவிட்டு மீதி இடத்துல நான் வந்து செட் பண்ணுற டைமை மட்டும் அதுக்கு நான் பேக் பண்ண விடுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே நான் வந்துட்டு குயிக்காக என்னுடைய ஃபேஸில் செட்டும் பண்ணிக்கிறேன். அகைன் இது எனக்கு நல்ல ஒரு ஹை டெஃபினிஷன் லுக் கொடுக்கணும், லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வேலை நான் செய்யறது. அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவுடர் ஒரு லேயர் நான் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக என்னுடைய ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்ன்றதுனால ரொம்ப நேரத்துக்கு என்னுடைய மேக்கப் வந்து மேட்டாக அழகாக வந்து என் ஸ்கின்னில் உட்காரும். அடுத்து நான் வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் நான் பெனிஃபிட்டோட கேரமல் ப்ரான்ஸர் தான் யூஸ் பண்ணிட்டு காமிக்க மறந்துட்டு, அதனால என்ன யூஸ் பண்ணேன்னு தெரியல. அது யூஸ் பண்ணியிருப்பேன். இல்லைனா எலேகலோட ஒரு காண்டோர் பவுடர் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை வச்சு என்னுடைய இந்த ஃபேஸில் நான் எங்கெல்லாம் காண்டோர் பண்ணேன் அந்த இடத்தெல்லாம் வந்துட்டு இந்த பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் டீக்ளட்டர் வேலை பண்ணேன் நான் என்னுடைய ஆர்கனைசர், மேக்கப் ஆர்கனைசரை. அப்போ வந்து மறுபடியும் இதெல்லாம் நோண்டி எடுத்து சரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். ஐ ரியலி லைக் த ரிசல்ட். ஹைலைட்டருக்கு வந்துட்டு ஒரு ப்ரான்சி ஹைலைட்டர் ஃப்ரம் எஸ்எஃப்ஆ கலர்ஸ் அதை எடுத்து என்னுடைய இந்த கன்னத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் சர்க்குலர் மோஷனில் ஃபஸ்ட்டு போட்டு அப்புறமா ப்ளஷ்ஷோடு நான் வந்துட்டு அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எல்லாத்தையும் நான் ஒரே ப்ரஷில் செய்கிறேன், வேணும்னே தான். ஏன்னா எல்லாமே வந்து பிளெண்டடாக ஒரே மாதிரி ஒரே ஃபேமிலியாக தெரியணும் அப்படின்றதுக்காக. அதை விட்டு நேராக நம்ம க்ளோஸ்அப் போகிறோம், ஐப்ரோஸ்க்கு போகிறோம். நான் ஒரு பிளாக் ஜெல் ஐலைனர் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். எஸ், எனக்கு லாங் லாஸ்டிங்கான செம்ம டிஃபைன்டான கிறிஸ்பான ஐப்ரோஸ் வேணும் அப்படின்னும் போது பிளாக் ஜெல் ஐலைனர் தான் என்னுடைய கோ டு ஃபேவரட். இல்லை டெய்லி பர்பஸ்க்கு பண்ணுற ஒரு நேச்சுரல் லுக் வேணும்னா பிளாக் ஐப்ரோ பவுடர் இல்லைனா பிளாக் ஐ ஷேடோ, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதை வச்சு என்னுடைய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பர்பிளோட இந்த டார்க் க்ரெசன்ட் அப்படின்ற ஒரு ஐப்ரோ பேலட்லேருந்து அந்த டார்க் பிளாக் கலரை எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஜெல் ப்ராடக்ட் போட்டிருக்கோம், அதை நம்ம செட் பண்ணலன்னா ஒரு மாதிரி க்ரீஸியாக தெரியும் பார்க்குறதுக்கு, அதனால். அப்புறம் அந்த கன்சீலர் பேலட்லேருந்து ஒரு லைட்டர் ஷேட் கலர் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை லைட்டாக க்ளீனும் பண்ணிவிட்டு அதை டிஃபைனும் பண்ணிவிட்டு என்னுடைய ஐலிட்ஸ்க்கு ஒரு பேஸும் நான் கொடுக்குறேன். இது அடுத்து நம்ம கலர் போட போகிறோம்ல, அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும் பார்த்துக்க போது. அண்ட் அந்த கலர்ஸ் நல்லா பாப் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இதை ஃபுல்லாக என்னுடைய ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஐஷேடோ வேலைக்கு போகிறேன். ஐஷேடோவுக்கு இந்த ஸ்டேக் விக்கியோட ஒரு ஐஷேடோ பேலட் 9 கலர் ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த ஒரு சாஃப்ட் ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு ஷேடோ அண்ட் நமக்கு ஒரு மார்க்கிங் ட்ரேஸ் ஏரியா கொடுக்கறதுக்காக. அடுத்து மறுபடியும் அதே பேலட்லேருந்து இந்த ஒரு பிளாக் ஷேட் எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப பிளாக்காக இருக்காது. இதில் வந்து லைட்டாக பிங்க் கிளிட்டர்ஸ் இருக்கும், கிரே கிளிட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிளாக், அந்த மாதிரி ஒரு பிளாக் என்கிட்ட இல்லை. ஸோ இதை நான் ரொம்ப லைட்டாக தான் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இன்டென்ஸான பிளாக் ஸ்மோக்கி இல்லைனா பிளாக் ஹேலோ ஐ வேணாம் அப்படின்றதுனால. ஸோ அதை எடுத்து என்னுடைய கண்ணோட அவுட்டர் பார்ட் அண்ட் இன்னர் பார்ட்டில் போட்டு ஒரு க்ளீன் ப்ரஷ் வச்சு எல்லாத்தையும் நான் வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு அந்த இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக வேணாம் அப்படின்றதுனால ஒரு க்ளீன் ப்ரஷ் வச்சு அந்த ப்ரௌனோட நான் பிளெண்ட் பண்ணிடுறேன். அடுத்து பர்பிளோட இந்த ஐமிகோ கூல் பென்சில் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கிரே காஜல் பென்சில், ஓகேவா கலர். இதனுடைய குவாலிட்டியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும், வாட்டர் ப்ரூஃப். இதிலே பிளாக், ப்ரௌன், க்ரீன், ப்ளூ, அப்புறம் இந்த கலர்னு நிறைய கலர்ஸ் வருது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும், க்ரீமியாக இருக்கும், ஸ்மச் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃபும் கூட. மேலே இந்த கோல்டன் கலர் ஷேடோ எடுத்து கையாலே நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன்.
கை எனக்கு யூஸ் பண்ணுறது ஆக்சுவலி பிடிக்கும் ஐ ஷேடோஸ் போடுறதுக்கு. ஏன்னா பிக்மெண்டேஷன் நல்லா பச்சைக்குன்னு வந்து ஒட்டிக்கும். அண்ட் எனக்கு வந்து ஒரு கண்ட்ரோலும் இருக்கும் நான் எங்கே கலர் வைக்கிறேன் அப்படின்றதுல. அஃப்கோர்ஸ் குட்டி ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் வரும் தான். அப்புறம் நான் ஒரு குட்டி பென்சில் ப்ரஷ் மாதிரி ஒரு ப்ரஷில் வந்துட்டு அதே பிளாக் கலர் எடுத்து அந்த அவுட்டர் அண்ட் இன்னர் கார்னரில் வந்துட்டு இன்டென்சிஃபை பண்ணி அந்த மேலே இருக்க அந்த யூ பார்ட், இன்வெர்டட் யூ பார்ட்டையும் நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு லோவர் லேஷஸ் போகிறேன். அங்கேயும் நான் அந்த க்ரே கலரை வந்துட்டு பிளாக் கலரை வந்து கொஞ்சோண்டு ஸ்மோக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்து கொஞ்சம் ஜெல் ப்ராடக்ட் வச்சு என்னுடைய லேஷ் லைனை நான் வந்து டார்க்கன் பண்ணி ஸ்மச் பண்ணி டைட்டன் பண்ணிக்கிறேன். ஒரு காஜல் வச்சும் இதை வந்து நான் டைட் லைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னுடைய அப்பர் லேஷ் லைன்லேயும் கொஞ்சமாக இந்த பிளாக் ஷேடோ வேணும்ன்ட்டு ஒரு லைன் நான் வந்து விட்டுக்கிறேன். திருப்பி அந்த ஹேலோ ஐஸ்க்கான அந்த கனெக்ஷன் பார்ட் இருக்குல்ல, அந்த இடத்த வந்து கொஞ்சம் அழகாக பிளெண்டடாக கிறிஸ்பாக தெரியுதான்றதை வந்து நான் வந்து கவனித்து பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பர்பிளோட மஸ்காரா எடுத்துக்கிறேன். இந்த மஸ்காரா சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு வால்யூமைசிங் மஸ்காரா. ஸோ இதை எடுத்து நான் என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் நல்லா மஸ்காரா வந்து கோட் பண்ணிக்கிறேன். எப்படியும் நான் ஒரு நல்லா அல்ட்ரா கிளாம் ஃபால்சிஸ் வைக்க போகிறேன். அதனால் எனக்கு நிறைய லேஷஸ் வந்து நான் போடலை. லைக் மஸ்காரா நான் அப்ளை பண்ண அப்பர் லேஷஸில். இது வந்து சியானா பியூட்டி அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து ஒரு ஐ லேஷ் க்ளூ பென், பிளாக் கலர் க்ளூ இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து கிளியராக இருக்கும். அதை வச்சு நான் என்னுடைய லேஷஸ் வந்து ஒட்டிக்கிறேன். அப்புறம் ஜஸ்ட் அந்த அவுட்டர் கார்னரில் வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கணுன்றதுக்காக ஒரு லைனர் லுக், ஒரு லிக்விட் லைனர் வச்சு போட்டுக்கிறேன். அண்ட் வித் தேட் தி ஐ லுக் கம்ஸ் டு அன் எண்ட். இல்லை முடியல, ஆக்சுவலி முடியல. அதுக்குள்ளே நான் ஏன் பியூட்டி ஷாட் காமிச்சேன்னு தெரியல. எனிவேஸ், ஒரு ஷிம்மரி லைட் கிரே ப்ளஸ் க்ரீன் டிண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு கலர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய கண்ணோட மேலே அண்ட் கீழே சென்டர் பார்ட்டில் போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு லைட் ஷாம்பேனி கோல்ட் ஷேட் எடுத்து என்னுடைய இந்த ப்ரோபோன் ஏரியாவை ஹைலைட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கீழே ஏதாவது ஃபாலோட்ஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஒரு குட்டி ப்ரஷ் வச்சு. அப்புறம் நேராக நம்ம லிப்ஸ்க்கு போயிட போகிறோம். ஏன்னா நம்ம முகமும் வந்து முடிஞ்சிருச்சு, ஐஸும் முடிஞ்சிருச்சு. லிப்ஸ்க்கு வந்துட்டு இந்த பர்பிளோட கோல் பென்சில் தான் எதுன்னு நினைக்கிறேன், லிப் பென்சில் கிடையாது இது. பட் இந்த ப்ரௌன் வந்து ஒரு நல்ல ப்ரௌன், அதனால் நான் இதை வந்து என்னுடைய லிப் பென்சிலாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வச்சு என்னுடைய லிப்ஸை நான் ஃபஸ்ட்டு லைன் பண்ணிக்கிறேன், அவுட்டர் கார்னர்ஸையும் ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறம் நடுவில் ஒரு லைன் போடுறேன். இது வந்து அப்போ பண்ணும்போது எனக்கு திடீர்னு தோணுச்சு இது வந்து ஒரு லிப் கான்டோர் ஹேக் மாதிரி. பர்பிளோட ஒரு மினி லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன், ரெட் கலர். அதை எடுத்து நான் என்னுடைய லிப்ஸில் வந்துட்டு பேக் பண்ணிக்கிறேன் மொத்தமாக. அண்ட் அந்த ப்ரௌனோடையும் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இது செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், சூப்பர் லாங் லாஸ்டிங் அண்ட் ஸ்மச் ப்ரூஃபும் கூட. மேட் ஃபினிஷ் அழகாக கொடுக்கும் இது. அண்ட் எனக்கு இந்த ஹேலோ ஐக்கு ரெட் கலர் ஆக்சுவலி பிடிச்சது தான், நல்லா ப்ரைட்டாக பாப் ஆச்சு. பட் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து அந்த கிறிஸ்ப்னஸ் அவ்வளோவா தெரியலையா, அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த பிளாக் காஜல் ஹேக் வந்து நான் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய பிளாக் காஜல் எடுத்து அந்த ரெட் கலர் லிப்ஸ்க்கு மேலே அவுட்லைன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ரெட் லிப்ஸ்டிக்கை போட்டு பிளெண்ட் பண்ணி அதை வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிகிற மாதிரி நான் வந்து பண்ணேன். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வேறு ஒரு டுட்டோரியலில் கூட காமிச்சிருக்கேன், நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நானே வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலில் தான் வந்து பார்த்து இதை ட்ரை பண்ணேன், செம்மையாக இருந்தது. இதை கண்டுபிடிச்ச அந்த நல்லுள்ளத்துக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றிகள் நான் சொல்லுவேன். ஸோ இதோட லுக் முடிந்தது. ஸோ தேட் இஸ் இட். இந்த லுக் வந்து டர்ன் ஆன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்லீக்காக, எலகண்ட்டாக, கிளாஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக். டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு லுக் வந்துட்டு எங்கேயாவது வெளியில் போகும்போது போட்டு போகணுன்னு எனக்கே வந்து இப்போ ஆசையாக இருக்குது. அண்ட் நான் வந்து கண்ணை ஸ்மோக் அவுட் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் ஐஸை வந்து மொத்தமாக செம்ம பெருசாக வந்து காமிக்குது, எனக்கு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் அண்ட் மோனோலிட்ஸ் மாதிரியும் இருக்கும். எனக்கு ஜென்ரலாகவே வந்துட்டு கட் க்ரீஸ்லாம் விட இந்த மாதிரி ஸ்மோக் அவுட் பண்ண ஹேலோ ஐ வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய கண்ணு ஷேப். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க போகுது. ஆல்சோ ஏன் மூஞ்சிக்கு இது செட் ஆச்சா அப்படின்றத வந்து நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். இன்றைக்கி நான் வந்து காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நான் சொன்ன மாதிரி பர்பிளில் இப்போ தீபாவளி சேல் நடந்துட்டுருக்குல்ல, அக்டோபர் 15க்குள்ளே வந்துட்டு நீங்கள் போயிட்டு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து செம்ம டீல்ஸில் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க. பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த தீபாவளி சேல் டைம் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்ஸ், புதுசாக ட்ரை பண்ணுன்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ், பேக்கப் எடுத்து வச்சுக்கணுன்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.